ஹாய், இப்போ நான் இருக்கிறது சேதுக்கரை. சேதுக்கரையில் இருக்கக்கூடிய முகதுவாரத்தை தேடி தான் நான் போயிட்டுருக்கேன். அதாவது இங்கே கோட்டக்குடி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது. கோட்டை ஆறு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வழக்கில் அந்த ஆறு வந்து கடலில் சேர்கிற முகதுவாரத்தை தேடி தான் ஒரு பயணப்பட்டிருக்கேன். சேதுக்கரையில் இந்த ஹனுமன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் வழியாக நடந்து அந்த முகதுவாரத்தை நோக்கி போயிட்டுருக்குறேன். இந்த கடல் ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு கடலாக இருக்குதுங்க. இந்த அமைதியில் உங்களை நீங்களே தேடலாம். யாரும் இல்லாத ஒரு கடற்கரைன்றது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு அற்புதமான ஒரு தருணமாக தான் இருக்கும். அந்த கடல் கூட ஆறு சேர்றது எனக்கு என்னவோ தெரியாது. அந்த முகதுவாரத்தை பார்க்குறப்போ எப்போவுமே ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் வரும். ஏன்னா எங்கேயோ பிறந்த ஒரு மலைத்துளி நம்ம வீட்டில் ஒரு எங்கேயோ எவாப்ரேட் ஆகி திரும்ப மழையாக பெய்யுது. எங்கேயோ ஒரு மலைகள் கடல்கள் எல்லாத்தையும் மலைகள் பல ஓடைகளாக எல்லா இடத்தையும் தாண்டி கடைசியில் எங்கேருந்து பிறந்தோமோ இந்த கடல்லேருந்து பிறந்த ஒரு மலைத்துளி திரும்ப அந்த கடலுக்கே வந்து சேர்றதுன்றது ஒரு தாய்மடிக்கே வரக்கூடிய ஒரு நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு போவோமோ அப்படியான ஒரு ஃபீலை கொடுக்குறது. அந்த ஃபீல் எனக்கு அந்த முகதுவாரத்தை பார்க்குறப்போ எப்போவுமே ஏற்படும். அதனால தான் நான் எப்போவுமே அந்த முகதுவாரங்களுக்கு போகிறத நான் விரும்புவேன். இதுக்கு முன்னாடி ஆத்தங்கரையில் வைகை ஆறு கலக்கிறது பார்த்துருக்கேன். இது அவ்வளோ பெரிய ஆறு இல்லை, இருந்தாலும் இந்த முகதுவாரத்துக்கு வந்து பார்க்குறேன். யூ கேன் see அந்த மணல் குவியல்களை அவங்களால பார்க்க முடியும். எப்போவுமே ஒரு முகதுவாரத்தில் எவ்வளோ மணல் இருக்கும். காரணம் என்னென்னா அந்த முகதுவாரத்தில் அந்த ஆற்று படுகையிலேருந்து வரக்கூடிய வளங்களும் அந்த கடல் நீரோட உப்பும் சேர்ந்து ரெண்டும் வந்து இதில் வந்து நிறைய பாசிட்டிவ் அயன்ஸ் இருக்கும், அதில் நிறைய நெகட்டிவ் அயன்ஸ் இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகி அந்த இடத்துல மிக மிக வளமான ஒரு மண்ணை உருவாக்கிறோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ஆற்று மணல்கள் குவிஞ்சு இருக்கிறதையும் அங்கே இருக்க தாவரங்கள் செழிப்போடு இருக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது சேதுக்கரையில் இருக்க முகதுவாரத்துக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன். வெரி blissful and happy to be at this site at this moment. முடிஞ்சால் நீங்களும் வந்து பாருங்கள் இந்த கடற்கரையோட நடையையும். யாராவது ஒரு 2 பேர் நண்பர்களோட. நான் தனியாக தாங்க வந்தேன். I am a lonely traveler. If you wish to go for such travels, you can visit this place. If you are a bird watcher, you must come here. It's a very good estuary in which you can find a multiple of coastal birds. Egrets நிறைய பார்த்தேன். வழியில் செம்போத்து பார்த்தேன். மயில்கள் பார்க்க முடியும். You can find lot of insects, இது வந்து ஒரு உயிர் பன்மைத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு இடம். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஈக்ரெட்ஸ் பறக்கிறத உங்களால் பார்க்க முடியும். See? Wow, it's like albatross. கடல்காகம் மாதிரி இருக்குதுங்க. இட்ஸ் லைக் ஆல்பட்ராஸ் தான் சொன்னேன், ஆல்பட்ராஸ் இல்லைங்க, கடல் காகம்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடல் பகுதியில் இருக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கிற அதுக்கு கடல் காகம்ன்றது தமிழ் பேர். இந்த ஆறு இந்த கொரட்டாறு இல்லைன்னா கொட்டையாறுன்ற பல ஆறு கடலில் வந்து சேர்கிற இடத்துல அந்த முகதுவாரத்தில் தான் இருக்கும். ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்குது. நான் மட்டும்தான் இங்கே இருக்கிறேன், வேறு யாருமே இல்லை. ரொம்ப அமைதியாக இருக்குது, அழகான பகுதி. கண்டிப்பாக வந்து பாருங்கள். வாட் விசிட்.